ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற சப்பாத்தியும் மீதம் இருந்த பன்னீர் கிரேவியும் போட்டு பன்னீர் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சப்பாத்தி வந்து நம்ம கையில் பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் ஜீரகமும் சோம்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அது சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வேகட்டும். இது வந்து நம்ம டிவைட் பண்ணிக்குவோம் பாதியாக. இதில் வந்து ஒரு முட்டையை உடைச்சிட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 4 சப்பாத்திக்கு ஒரு முட்டையை போட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு கூட வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தில் வந்து தேவையான அளவு மஞ்சள்தூளும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூட வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருந்த சப்பாத்தியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் முதல் நாள் செஞ்சு வச்சுருந்த பன்னீர் கிரேவி வந்து நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க போட்டு பார்க்கலாம். இப்போ நான் இதில் மிச்சம் இருந்த இந்த பன்னீர் மசாலாவையும் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான். இதை நல்லா வந்து 2 நிமிஷம் நல்லா பெருக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முதல் நாளே வந்து கொஞ்சம் நிறைய சப்பாத்தி போட்டு கொஞ்சம் கிரேவியும் கூட வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் பண்ணலாம். இது சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸில் கூட முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிற வரைக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டெய்லி மினி விலாக் பை கேபி. தேங்க்யூ.